வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக பத்திரிகையாளர் திரு ஆர்கே அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். நாடாளுமன்றத்துல நேற்று அந்த தாக்குதல் நடைபெற்று 22 ஆண்டுகள் ஆன நாள். அந்த நாள்ல மறுபடியும் தாக்குதல். அந்த தாக்குதல் பற்றி நிறைய விஷயங்கள் வெளியே வந்துட்டு இருக்கு. ஆனா ஒவ்வொரு செய்தி ஊடகத்திலையும் வெவ்வேறு வகைகள்ல வருது சார். அது கலர் குண்டுன்னு சிலர் சொல்றாங்க, வண்ணத்தை வெளிப்படுத்தும் பட்டாசுன்னு ஒரு சிலர் சொல்றாங்க, புகை குப்பி, புகை உமிழும் கருவி அப்படின்னு பல விஷயங்கள் செய்தி ஊடகங்கள் கொண்டிருக்கிறது. இந்த தாக்குதல், அங்க அந்த வண்ண புகை குண்டு வீசினது, இதை எப்படி பாக்குறீங்க சார்? இது இந்தியாவுக்கே ஒரு பெரிய அவமானமாகத்தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. இது எங்க தாக்குதல் நடத்துதுன்னு பாத்தீங்கன்னா, இருக்கிறதுலயே மிக மிக பாதுகாப்பான ஒரு இடத்துல, எந்த அளவுக்கு இப்போ பிரதமருடைய வீடு இல்லைன்ற அலுவலகம் பாதுகாப்பு இருக்குமோ அந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கின்ற ஒரு இடத்துல. இங்க மட்டும் பிரதமர் மட்டும் கிடையாது, பிரதமர்ல இருந்து ஆரம்பிச்சு அமித்ஷா, அனதர் செக்யூரிட்டி இருக்கின்ற, நம்ம செட் பிளஸ் இருக்கின்ற கேட்டகரி இருக்கு. நம்ம இது மாதிரி செட் பிளஸ் கேட்டகரி இருக்கின்ற அனைத்து நபர்களும் இருக்கக்கூடிய இடம். இப்ப திடீரென்று என்எஸ்ஏ கூப்பிட்டா, அஜித் தோவலை கூப்பிட்டா அவரும் அங்கதான் வர வேண்டியதா இருக்கு. ராயனுடைய ஹெட் ஆனாலும் சரி, ஐபியினுடைய ஹெட் ஆனாலும் சரி, யூஸ்வலாக கூட்டங்கள் பிரதமருடைய அலுவலகத்தில் இல்லை என்றால் இல்லத்தில் தான் நடக்கும் என்று வைத்தால் கூட, இல்ல என்எஸ்ஏக்கு ஒரு மீட்டிங் வேணும்னா என்எஸ்ஏனுடைய இல்லத்தில் இல்லைன்னா அலுவலகத்தில் நடக்கும் என்று வைத்தால் கூட, பாராளுமன்றத்திலையும் எப்பவும் அதுக்கான ஒரு அந்த அலர்ட்னஸ், அந்த அந்த ஒத்திகைகள், அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். அப்போ அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு இடத்துல, அதாவது பிரதமருடைய வீடுன்னு பாத்தீங்கன்னா பிரதமர் அதை சார்ந்த நபர்கள் இது இருக்கின்ற இடமா இருக்கலாம். அதனால அந்த அளவுக்கு தான் பாதிப்பு. அங்க ஒரு அட்டாக் வந்துருதுன்னா அந்த அளவுக்கு தான் பாதிப்பு. ஆனா பாராளுமன்றத்தில் ஒரு அட்டாக் வரும்போது பிரதமர் அங்க பாராளுமன்றத்தில் இல்லை என்றால் கூட பல தருணங்களில் அவருடைய அறையில் இருப்பார். அவர் யூஸ்வலா என்ன பண்ணுவார்னு பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்துக்கு வந்துருவாரு பிரதமர். இது ஒரு ஒரு பேட்டர்னா நான் பார்த்துட்டு இருக்கிறது. 2014 இருந்து அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்துக்கு வந்துருவார். ஆனா அவருடைய அறையில் உட்கார்ந்து கொண்டிருப்பார். இங்க வர மாட்டாரு, ஹவுஸுக்கு வர மாட்டாரு. இது நம்மளுடைய பிரதமருடைய ஒரு தனித்துவமா இருக்கிறது. ஒரு கேள்விக்கும் பதிலளிக்க மாட்டார். அடுத்து பிரதமரை நோக்கி ஒரு கேள்வியே கேட்க முடியாத ஒரு தருணம் இருக்கிறது. அதே மாதிரி தான் அமித்ஷாவும் பல தருணங்கள்ல அறையில் உட்கார்ந்துட்டு இருப்பார், இங்க வரமாட்டார். அப்போ இந்த தாக்குதல் ஒரு விஷவாயுவா இருந்தால், பாய்சன் கேஸா இருந்தால் என்ன நடந்திருக்கும்? அதே மாதிரி பல விஷயங்கள், அதாவது இந்த பாராளுமன்றத்தையே ஏறத்தாழ ஆர்எஸ்எஸ் பிஜேபி எல்லாம் சேர்ந்து கட்டின ஒரு விஷயமாகத்தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. ஏனென்றால் அறிவுகட்டத்தனமாக, இந்த வார்த்தையை நான் யூஸ் பண்றேன், அறிவுகட்டத்தனமாக ஒரு விசிட்டர்ஸ் கேலரியில் இருந்து குதிக்கும் அளவுக்கு, அதாவது குதித்தால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஆகாது, நீங்க பழைய கேலரி போய் பாருங்க. நான் வைஸ் சேர்மன்ஸ் கேலரியிலும் ராஜ்யசபால உட்கார்ந்துருக்கேன். அதே மாதிரி லோக்சபா ஸ்பீக்கருடைய கேலரியிலையும் உட்கார்ந்துருக்கேன், விசிட்டர்ஸ் கேலரிலையும் உட்கார்ந்துருக்கேன். 2 இடத்துலையும் பல வருடங்களாக நான் யூஸ்வலா வருடத்தில் ஒரு முறை சேர்வேன். யூஸ்வலா இந்த கூட்டத்தொடருக்கு தான் நான் செல்வேன். இந்த சென்று அங்க உட்கார்ந்து அந்த நிகழ்ச்சியில கண்டு வைத்து ஏறத்தாழ ஒரு நாள் அங்கேயே ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஆனால் சாதாரணமாக ஒரு விசிட்டரா இருந்தா நீங்க உங்களுக்கு 1 மணி நேரம் தான் அங்க உட்கார முடியும். இது நிச்சயமாக முக்கியமான ஒரு விஷயம். அதாவது இந்த நாட்டுல இருக்கின்ற பிரஜைகளுக்கு எப்போவாச்சும் டெல்லிக்கு போக வாய்ப்பு இருந்தால் அவருடைய எம்பி மூலியமாக அங்க போய் உட்கார்ந்து நம்மளுடைய ரெப்ரசன்டேட்டிவ் எப்படி பணியாற்றி கொண்டிருக்கிறார், என்னென்ன கேள்வி நடக்கிறது, பாராளுமன்றம்னால் எப்படி இருக்கும், இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கின்ற ஒரு விஷயமா இருக்கிறது. அதை இப்போ ரத்து பண்ணியிருக்காங்க. அது எத்தனை நாளைக்குன்னு தெரியல. பட் இருந்தால் கூட இது ஒரு இது பிரஜைக்கு இருக்கின்ற முக்கியமான ஒரு ரைட்டாக நான் பார்க்கிறேன். அது நீங்க பழைய பாராளுமன்றத்துல போய் பாருங்க, அங்கிருந்து நீங்க குதிச்சீங்கன்னா கால் கை ஒடிஞ்சிடும், அவ்வளவு ஹைட்ல இருக்கிறது. ஆனால் இதுல இடியாட்டிக்கா, இது எவன் கட்டினான்னு தெரியல, எவன் சாக்ஷன் கொடுத்தான்னு தெரியல, யாரு செக்யூரிட்டி இருக்கிறா, என்எஸ்ஏல இருந்து ஆரம்பிச்சு அமித்ஷால இருந்து ஆரம்பிச்சு அனைவரும் ராஜினாமா செய்ய வேண்டும். ஆனா ஒரு பத்திரிகையில கூட இதை பத்தின ஒரு ஃபீபிள் ஒரு ஒரு வாய்ஸ் கூட திமுகவோ இல்ல காங்கிரஸோ கம்யூனிஸ்டுகளோ ஒரு கட்சி கூட கேட்கலங்க. அமித்ஷா should resign என்ற வாசகத்தை எவனா சொல்லியிருக்கான பாருங்க, ஏதாச்சும் ஒரு அரசியல் தலைவர். அந்த அளவுக்கு பயம் அன்னைக்கு இருக்கிறது. இதுதான் எதிர்கட்சிகளுடைய நிலை இன்றைக்கு. இதை விட இந்த நாட்டை இழிவுபடுத்துகின்ற ஒரு செயலே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு செக்யூரிட்டி எபிசோட், ஒரு காம்ப்ரமைஸ் நடந்திருக்கு. அத்துமீறி உள்ள நபர்கள் அவர்கள் கையில இப்ப விஷவாயு இருந்தது, வேற ஏதாச்சும் ஒரு பொருள் இருந்தது, இல்லை என்றால் அவர்கள் ஒரு சூசைட் வெஸ்ட் மாதிரி C4 மாதிரி ஏதாச்சும் கொண்டு வந்திருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும்?
ராகுல் காந்தி அறையில் இருக்காரு. ராகுல் காந்தி இன்னும் சொல்லப்போனா ரஷ் பண்ணிட்டு இருக்காரா? என்னன்னு அங்க என்ன வேடிக்கை நடக்குதுன்னு பார்க்க போறாரு. நம்மளுடைய எம்பி கனிமொழி, நம்மளுடைய தூத்துக்குடி எம்பி என்ன சொல்றாங்கன்னா, ஐயோ அவன் அடிக்காதீங்க அடிக்காதீங்கன்னு சொல்றாங்க. அதை எவனாச்சும் கேட்டிருந்தா இவங்களுக்கு சேர்த்து 4 போட்டிருப்பான். ஒரு ஒரு அக்கால் இது இதை விட பெரிய ஒரு அவலம் பாருங்க. ஒரு அகாலிதால சேர்ந்த ஒரு எம்பி தான் இந்த 2 பேரையும் பிடிக்கிறான். அங்கத்த பாதுகாவலர்கள் கிடையாது, அவனுக்கு பிடிக்கல. அவனுங்களை வந்து எதுக்கு, அடுத்த கேள்வி இதனால வருது, இவனுங்களை எதுக்கு வேலைக்கு வச்சிருக்கீங்க? அப்போ உங்களுக்கு உழவு பாக்குறதுக்கு இல்லையா? இந்த கணேசன் அதை பாயிண்ட் பண்றாரு. 15 நிமிஷம் கழிச்சுதான் அந்த காவலர்கள் ரெஸ்பாண்ட் பண்றாங்க. நாங்க வாங்க வாங்க உள்ளுக்குள்ள அட்டாக் நடக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிடுறோம், வரமாட்டாங்க. ரொம்ப லெத்தாஜிக்கா வந்தாங்க, 15 நிமிஷம் கழிச்சு தான் உள்ள வந்தாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அதான் இது கம்ப்ளீட்டா டேக்கன் ஓவருங்க. ஆர்எஸ்எஸ் பிஜேபி வந்து எல்லா இடத்துலயும் ரால இருந்து ஐபிஎல் இருந்து இந்த மாதிரியான எல்லா நிறுவனங்களையும் டேக் ஓவர் பண்ணிட்டு இருக்கிற வேலையை வந்து எதிர்கட்சிகளை வந்து உளவு பார்க்கறத அவர்களுடைய வேலையாக மாற்றிக் கொண்டார்கள் என்றுதான் பார்க்க வேண்டும். அதனாலதான் அமெரிக்கால அவ்வளவு பெரிய ஒரு ஆவலம் நடக்குது. இவன் நம்மால் போய் அங்க வந்து ஒருத்தன் வந்து போட போனானாமா, இங்க வந்து உள்ள வந்த ஒருத்தன் வந்து ஏறதால போட்டிருக்கான். அது யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ட்ரைனிங் இல்லாத, ஒரு தீவிரவாதத்தில் பயிற்சி இல்லாத அப்பாவிகளான, ஏதோ ஏனோதானோன்னு வேலை செய்கின்ற, இன்றைய இருக்கின்ற பிரச்சனைகளில் வந்து பெரிய ஆர்வம் காமிக்கின்ற பசங்க தான் அதை பண்ணியிருக்கானுங்க. அப்ப இன்னும் யோசிச்சு பாருங்களேன், ஒரு தீவிரவாதி நேற்றைய தினம் வந்து அது என்ன, இத டெல்லிங் யூ, இதை விட ஸ்டூபிடாக ஒரு செக்யூரிட்டி ஃபோர்ஸ் நடக்க முடியாதுங்க. NSA should resign, IB chief should resign, R&W chief should resign, ஹோம் மினிஸ்டர் should resign. ஆனால் இந்த கேள்விகள் வந்து யாரும் இன்றைக்கு பேசவில்லை என்பதுதான் எனக்கு வியப்பா இருக்கிறது. அப்ப நான் கேட்கிறேன், காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை பார்த்து, மல்லிகார்ஜுன் கார்கேயை பார்த்து, திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை பார்த்து, சீதாராம் யெச்சூரியை பார்த்து, பாக்கி இருக்கின்ற அனைத்து தலைவர்களையும், எஸ்பி அகிலேஷ் யாதவை பார்த்து நான் கேட்கின்ற கேள்வி வந்து, why are you not making this demand கேட்கிறேன். எனக்கு தெரியாத விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதானே? நீங்க எல்லாம் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்டா இருந்த நபர்கள் தானே. மு.க. ஸ்டாலினை தவிர்த்து பாக்கி அனைவரும் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்டா இருந்த நபர்கள். அப்புறம் ஏன் அமித்ஷாவுடைய ரிசைனேஷன் கேட்க மாட்டேங்கிறீங்க? வாட் இஸ் பிரிவென்டிங் யூன்னு கேட்கிறேன். பயமா? அதனாலதான் கேட்க மாட்டேங்கிறீங்க. வேற என்ன? இல்ல கேட்ட என்ன பயம்? என்ன பயமா? அடுத்து ரெய்டு வரும். ரெய்டு வந்து உங்களுக்குள்ள உள்ள கொண்டே உட்கார வச்சிருவாங்க. இல்லைன்னா உங்க பிள்ளைகள் மேல, இல்லைன்னா ஏதாச்சும் ஆக்ஷன் வரும். புள்ள மேல, மருமகன் மேல, உங்க எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி மேல ஆக்ஷன் வரும். அதான் பார்த்துக்கிட்டே இருக்கிறோமே. இடி என்ன செஞ்சு, ஜெகன் குஜ்பாலனுடைய கேஸ் என்ன பண்ணுச்சு, 2016 வந்து அந்த ஆளை அரெஸ்ட் பண்ணுது. அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ள போட்டாச்சு. 2 வருஷம் உள்ள இருந்த மனுஷன் அப்புறம் வெளியே வர்றான். வெளியே வந்து பிஜேபியினுடைய அரசாங்கத்துல அங்க ஜாயின் பண்ண உடனே, பாம்பேல ஜாயின் பண்ண உடனே இடி வந்து தாக்கல் செய்யுது. என்ன தாக்கல் செய்யுது? அஜித் பவார்னு கூட அந்த என்சிபியில இருந்து போய் அந்த பக்கமா ஜாயின் பண்றாராமா. அதாவது சரத்பவார் கிட்ட இருந்து இறங்கி போயிட்டு அந்த பக்கம் வந்து இன்னைக்கு அரசாங்கத்துல ஜாயின் பண்ணிட்டாராமா, அமைச்சர் ஆயிட்டாராமா. அமைச்சர் ஆன உடனே எல்லா கேஸும் வாபஸ் இடி வந்து தாக்கல் செய்யுதுங்க. இது இன்றைய நிலையா இருக்கிறது. இது வந்து எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இலங்கை மாதிரி இடங்கள்ல நாம் பார்த்திருக்கோம். இன்னைக்கு வந்து இந்தியாவில் நடக்குது. லா, there is no rule of law in இந்தியாவுக்கு இந்த மாதிரியான ஆயிரக்கணக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து இந்தியாவில் இருக்குது. அதாவது நீங்க பாஜகவில் போய் சேர்ந்தா உங்க மேல இருக்கிற கேசுகள் எல்லாம் வாபஸ் வாங்கப்படும். நீங்க பாஜகவில் இருந்தா என்ன அயோக்கியத்தனமும் செய்யலாம் என்றதுக்கு மறுபடியும் ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் இந்த அட்டாக்கை பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அடுத்ததாக பாஜக சேர்ந்த ஒரு எம்பி தான் இது அவங்களுக்கு வந்து கையெழுத்து கொடுத்திருக்காரு. ஆமா, இதுல 2 பிரச்சனை இருக்கு. ஒண்ணு வந்து மஹுவா மொய்த்ரானுடைய இஷ்யூ. அவங்க வந்து பாராளுமன்றத்தினுடைய செக்யூரிட்டிக்கு குந்தகம் விளைவித்தாருன்னு சொல்லித்தான் அந்த அம்மா வந்து தூக்கி வெளியே போட்டிருக்கானுங்க இன்னைக்கு. அது தவறாக எடுத்து வெளியே போட்டிருக்கானுங்க. இப்ப நான் கேட்கிறேன், இவர் செய்தது என்ன? அப்ப இவரையும் வெளியேற்ற வேண்டாமா? இவர் வந்து பிசிக்கலாக அங்க இருக்கின்ற பாதுகாப்பு குந்தகம் விளைவித்துள்ளார். இவர் தூக்கி வெளியே போட, அந்த லாஜிக் வச்சு பார்க்கும்போது இவரையும் தூக்கி வெளியே போட வேண்டும். இனி இதுல இன்னொரு சுவாரஸ்யம் நான் சொல்றேன். பல முறை வந்து பல எம்பிஸ்க்கு யாருக்கு கையெழுத்து போடுறோன்னே தெரியாது. அது பல இடங்கள்ல வந்து இப்ப ஈக்யூன் இருக்கு, எமர்ஜென்சி கோட்டா, ரயில்வேல ட்ரெயின்ல போறக்கு இந்த எமர்ஜென்சி கோட்டா இருக்கும். பழைய காலத்துல கேஸ், இந்த டெலிபோனு, இந்த மாதிரியான, அப்புறம் நவோதயா ஸ்கூலு, அதுல அட்மிஷன்ஸ், அதே மாதிரி இந்த சென்ட்ரல் ஸ்கூல்ஸ்ல இருக்கிற அட்மிஷன்ஸ், இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு கோட்டா மாதிரி எல்லா எம்பிசியும் வச்சிருந்தாங்க. இப்ப அந்த கோட்டா பல விஷயங்களை தூக்கிட்டாங்க. ஆனா கேலரிக்கு வர வேண்டும் என்றால் ஒரு எம்பியினுடைய கையெழுத்து வேணும். இது வந்து எம்பிக்கே பல முறை தெரியாது. அந்த எம்பிக்கே தெரியாது.
நீங்க வந்து பிஏட்ட போயிட்டு யார் பாதுன்னு கேட்டா இந்த மாதிரி பசங்க இல்லைன்னா ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, இவங்களுக்கு ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்க, போய் ஒரு மணி நேரம் பார்த்துட்டு போயிடுவாங்கன்னு சொன்னீங்கன்னா அனைவரும் வந்து அது அது அந்த ஃபார்மேட்லயே இருக்கும். அந்த ஃபார்மேட்ல வந்து எம்பி ஏற்கனவே கையெழுத்து போட்டிருப்பாரு. ஓகே. கையெழுத்து போட்டது வந்து அவருடைய பிஏ தான் எடுத்து கொடுப்பாரு. அப்ப இது வந்து ஒரு வாடிக்கையான நடவடிக்கையா இருக்கிறது. ஏறத்தாழ இதே மாதிரி தான் மஹுவா மொய்த்ராவும் செய்திருக்கிறார்கள். அப்ப மஹுவா மொய்த்ராவுக்கு ஒரு ரூலு, அது இணையத்தில் செய்திருக்கிறாங்க. லாகின் வந்து துபாயில இருந்து வருதுன்னு காமிச்சிருக்காங்க. அதனால அது ஒரு பெரிய செக்யூரிட்டி லேப்ஸ்ங்கிறானுங்க. எனக்கு என்னை பொறுத்தவரை அதுவும் செக்யூரிட்டி லேப்ஸ் கிடையாது. இந்த எம்பி செய்த விஷயம் செக்யூரிட்டி லேப்ஸ் கிடையாது என்னை பொறுத்தளவுல. பட் அது என்ன ஆகுது, இந்த டிமாண்ட் வரும்போது மஹுவா மொய்த்ராவை நீங்க வந்து தூக்கி போடுறீங்க. ஒரு எம்பியை வந்து ஒரு எலெக்டட் எம்பியை வந்து தூக்கி போடும்போது இந்த ஆள் மேல ஒரு ஆக்ஷன் கிடையாது. இது மட்டும் ஒரு ஆக்ஷன் கிடையாது. அப்ப மறுபடியும் பாஜக நீங்க பாஜக இருந்தா என்ன அயோக்கியத்தனமான செய்யலாம். அதான் ஒரு பிஜேபி எம்பி எந்திரிச்சு டேனிஷ் அலியை வந்து நீங்க தீவிரவாதி என்று சொன்ன பிறகு கூட அவர் மேல இன்னைக்கு ஆக்ஷன் கிடையாது. டேனிஷ் அலி மேல இன்னைக்கு வந்து மாயாவதியினுடைய கட்சி வந்து ஆக்ஷன் எடுத்திருக்கு. அவர் அந்த கட்சியை சார்ந்தவர், பிஎஸ்பியை சார்ந்தவர், அந்த கட்சி வந்து ஆக்ஷன் எடுத்திருக்கு. அப்ப மறுபடியும் என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா வேற ஒண்ணும் கிடையாது. இவங்க வந்து செக்யூரிட்டி பேசுவாங்க. இந்தியா ஒரு வலிமையான நாடாக மாறிக்குன்னு சொல்லி என்ன வலிமைங்க? பாராளுமன்றத்தை 4 பசங்க வந்து அடிச்சிட்டு போறானுங்க. இது வலிமையா உங்களுக்கு? இதை விட ஒரு பெரிய ஒரு மோசடி இந்தியால நடந்ததே கிடையாது. இந்த மோசடிக்கு துணை போய் கொண்டிருக்கிறார்கள் எதிர்க்கட்சிகள் வந்து நிச்சயமாக பிரதமருடைய அதே மாதிரி உள்துறை அமைச்சருடைய ராஜினாமாவே கோரியிருக்க வேண்டும். இன்னமும் கோரவில்லை என்பது இட்ஸ் a crying shame on all the opposition parties including the DMK. ஓகே. இப்ப ஒருவேளை இந்த இடத்துல ஒரு முஸ்லிம் பேரோ அல்லது வந்து பாஸ் கொடுத்தது ஒரு இந்தியா அலையன்ஸ் சேர்ந்த மெம்பராவோ இருந்திருந்தா என்ன நடக்கும்ன்றத வந்து நம்ம தனியா விளக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு நினைக்கிறேன் சார். ஆனா அவங்க கோஷம் போட்டவங்களுடைய அந்த வார்த்தைகள் வந்து சர்வாதிகாரம் ஒழிகன்றாங்க, பாரத மாதா வாழ்கன்றாங்க, மணிப்பூர் பத்தி வெளியே குரல் கொடுத்திருக்கிறாங்க. 6 பேர் வந்து ரொம்ப பிளான்டா, ரொம்ப திட்டமிட்டபடி, ரொம்ப இயல்பா அவங்க எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. வந்து மக்களுடைய ப்ரொட்டஸ்டா இத பார்க்கலாமா? மக்கள் அவ்வளவு கொந்தளிச்சிட்டாங்கன்னு பார்க்கலாமா? இது எப்படி நீங்க பாக்குறீங்க சார்? இல்ல தாராளமா நாம எப்படி வேணாலும் பார்க்கலாம். அதாவது இப்ப இளைஞர்களுடைய ப்ரொட்டஸ்டுக்கு ஒரு 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 சேனல் இல்லாத ஒரு சூழ்நிலை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்ப திமுக எடுத்துக்கணும், திமுக வந்து தலைவர் இருக்கிறாரு, தலைவர் அதன் பிறகு அவருடைய பிள்ளை வந்து தலைவர் ஆவாரு, அதன் பிறகு அவருடைய பிள்ளை வந்து தலைவர் ஆவாரு. அப்போ நீங்க வந்து அந்த மாதிரியான ஒரு கட்சியில வந்து குரல் கொடுக்கறதுக்கு இடமில்லாத ஒரு விஷயமாக மாறிவிடுது. இப்படித்தான் எல்லா கட்சிகளையும் இருக்கிற மாதிரி இருக்குது. காங்கிரஸ்லயும் அந்த அந்த காங்கிரஸ் வந்து கிராண்ட் ஓல்டு பார்ட்டி. அதாவது எந்த அளவுக்கு வந்து நீங்க 75 வயசானாலும் சரி, 80 வயசானாலும் சரி, முந்தானத்து கூட இந்த என்னது அந்த ஏதோ ஒரு ஃபைனான்ஸ் இஷ்யூல வந்து இவர் தான் உட்காந்து 370 வந்து யார் சிதம்பரம் உட்காந்து பேசி கொண்டிருக்கிறார். ஏன் வேற யாரும் உட்காந்து பேசக்கூடாதா? ஒரு 50 வயசான நபர்கள் கிடையாதா? 50 வயசான இளைஞர்கள் கிடையாதான்னு நான் கேட்பேன். அப்ப அங்கேயும் வாய்ப்பு இல்ல. பாஜகன்னு பாத்தீங்கன்னா, பாஜக நீங்க வந்து அரசுல இருந்து வந்தீங்கன்னா நீங்க அப்கோர்ஸ் நீங்க வசதி டப்னு ஒரு தேஜஸ்வி சூர்யாவை மாறிடலாம், எம்பி ஆகலாம். ஆனா தேஜஸ்வி சூர்யா இன்னைக்கு அட்ரஸ் இல்லாத இடத்துல தான் இருக்காருன்னு வேற விஷயம். பட் இருந்தாலும் அந்த அளவுக்காச்சும் நீங்க வரலாம். அப்போ ஒரு தளத்திலையும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அரசியல் கட்சிகள் வந்து இந்த சாதாரண மக்களினுடைய அந்த கோரிக்கைகளை, அந்த குமரல்களை வந்து எடுத்துரைக்கின்ற இடத்தில் கிடையாது என்றுதான் அனைத்து கட்சிகளினுடைய நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறது. அதே மாதிரி கொள்கை கோட்பாடு என்று சொன்னீங்கன்னா கம்யூனிஸ்டுகளுக்கு கொள்கை கோட்பாடு இருக்காருலாம் சொல்லலாம். ஆனால் கேரளால அந்த கொள்கை கோட்பாடுகள் வேலை செய்தான்னு பாத்தீங்கன்னா எங்கேயும் வேலை செய்வதாக எனக்கு தெரியவில்லை. அப்ப அப்படி இருக்கின்ற ஒரு நிலைதான் இப்ப கட்சிகள் இருக்கிறது. அப்ப எப்படி வந்து இந்த இளைஞர்கள் வந்து தங்களுடைய அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்துவார்கள்? அது நிச்சயமாக இன்ஸ்டால அங்கெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கும். அதை தாண்டி உங்களுக்கு ஒரு டைரக்ட் ஆக்ஷன் பாத்தீங்கன்னா வேற வழியே இல்லை. இப்ப இந்த பிள்ளைகள் வந்து செய்தது வந்து தவறு என்று நான் டெஃபினட்டாக கூறுவேன். அதாவது அந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கின்ற இடத்தில் போய் நீங்க வந்து அங்க ஒரு குந்தகம் விளைவிக்கும் விதமாக ஏதாச்சும் இது செய்து விட்டால் உங்களுடைய ஃபியூச்சர் ஃபர்ஸ்ட் ஸ்பாயில்ட் ஆகும். அதை தாண்டி இந்தியாவோட இமேஜ வந்து எல்லா இடத்துலயும் அடி வாங்குங்க. இனி ஒரு செக்யூரிட்டி கிளியர்டு பர்சன் இப்ப வந்து முன்காலத்துல எல்லாம் விசிட்டிங் டிக்னிட்டரிஸ் இருக்காங்க இல்லையா? இப்ப ஒரு அமெரிக்க ஜனாதிபதியோ இல்லை என்றால் யூகேனுடைய பிரைம் மினிஸ்டரோ வந்து தாராளமாக பல முறை வந்து ஒரு இது லோக்சபா ப்ரொசீடிங் கொஞ்ச நேரம் பார்க்கலாமே,
ராஜ்யசபா கொஞ்சம் ப்ரொசீடிங் கொஞ்ச நேரம் பார்க்கலாமே என்று வருவதற்கான அந்த வாய்ப்பு இருக்குது. ஹை லெவல் டெலிகேஷன்ஸ், ஹை பவர் டெலிகேஷன்ஸ், இந்த மாதிரி டெலிகேஷன் வந்து உலகமெம்பாடும் இருந்து வரும்போது அதே மாதிரி ஸ்பீக்கர் டெலிகேஷன்ஸ் வரும். அதாவது இந்தியாவில் வந்து ஏதாச்சும் ஸ்பீக்கர் மாநாடுகள் அந்த மாதிரி நடக்கும்போது, இல்லை என்றால் பைலேட்டரல் ஆகுது. அதாவது இந்தியாவும் இன்னொரு நாட்டுக்கும் இருக்கின்ற உறவை வந்து வளர்த்துக் கொள்வதற்காக பாராளுமன்றத்தில் வந்து உட்கார்ந்து கண்டு அளிக்கின்ற அந்த ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது. ஆனால் அது கூட இன்னைக்கு நடக்காது. அப்ப அந்த அளவுக்கு இந்தியாவுடைய பேர் வந்து இன்டர்நேஷனல் சொசைட்டில வந்து இன்டர்நேஷனல் கண்ட்ரில கமிட்டி ஆஃப் நேஷன்ஸ் வந்து அந்த அளவுக்கு கீழே போயிருக்கிறது. இப்பவே செக்யூரிட்டி புரோட்டோகால்ஸ் எல்லாம் அவங்க வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. அவர்கள் எல்லாம் இப்போ ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் திங் அவங்க சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா, யாருமே வந்து அசம்பிளிஸ்க்கும் பாராளுமன்றத்துக்கும் போகக்கூடாது என்று ஒரு அறிக்கை போறதாக இம்மீடியட்டாக போயிருக்கிறதாக ஒரு தகவல் வருகிறது. அப்ப இந்த அம்பாசிடர் லெவல் இருக்கிற நபர்கள் கூட இனி வந்து அங்க வந்து உட்கார மாட்டார்கள். அப்ப அந்த அளவுக்கு நம்மளை வந்து கேவலப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த பசங்கள் கேவலப்படுத்தல, அந்த செக்யூரிட்டி ஆளுங்க தான் கேவலப்படுத்தி இருக்காங்க. ஏன்னா இந்த பிள்ளைகளுக்கு அதனுடைய விளைவு தெரியுமா தெரியாதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா டெஃபினட்டாக தெரியும், இந்த கலாட்டா நடந்தால் நிச்சயமாக நாங்க அரெஸ்ட் பண்ண விடுவோம், அரெஸ்ட் பண்ணிட்டு ஜெயில போட்டுருவாங்கிறது அனைவருக்கும் தெரியும். அதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. அதை தாண்டி அவர்களுக்கு என்ன நடக்கும், யுஏபிஏ வருமா, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதுன்றதான் நான் நினைக்கிறேன். அப்படி இருந்தால் கூட இது வந்து யார் மேல குந்தகம் விளைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, பாராளுமன்றம் யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு. இதுதான் முதல் கேள்வி. தான் பாராளுமன்றம் வந்து எங்க இருக்கு பாத்தீங்கன்னா, டெல்லியில் இருக்கிறது. டெல்லியினுடைய என்டையர் போலீஸ் ஃபோர்ஸ் நேரடியாக அமித்ஷாவுடைய கீழில் இருக்கிறது. இப்ப யார் பொறுப்பெடுத்துக்க வேண்டும்? வேர் டஸ் தி பக் ஸ்டாப் வித் அமித்ஷா. அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட கொடுக்க மாட்டேங்கிறாரு. நேற்றைய தினம் வந்து பாராளுமன்றத்தில் அந்த அளவுக்கு கேள்வி கேட்ட பிறகு இதுக்கு நடுவுல வந்து நம்மளுடைய திமுக தலைவர் டிஆர் பாலு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இல்லங்க பாராளுமன்றம் நடக்கலாம் அப்படிங்கிறாரு. ஆனா திருச்சி சிவா ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்திருக்கிறாரு. அது இன்னைக்கு கொடுத்திருக்காரு. இன்னைக்கு பல நபர்கள் கொடுத்திருக்காங்க. ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் எல்லாருமே கொடுத்திருக்காங்க. நேற்று தினம் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம்ங்கறாங்க. அதாவது செக்யூரிட்டியை பத்தின அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஒரு டிஆர் பாலு மாதிரி ஒரு நபர்களுக்கோ சாதாரணமான ஒரு மெம்பருக்கோ கிடையாதுங்கிறத வந்து தெரியுது. அதாவது இவ்வளவு சீனியர் மெம்பர், பாராளுமன்றத்தினுடைய தலைவர், திமுக பாராளுமன்ற கட்சியினுடைய தலைவர், அவருக்கு வந்து எவ்வளவு வருஷமா அங்க இருந்திருக்காரு, 96 நினைக்கிறேன். அதுல இருந்து பாராளுமன்றத்திலே இருந்திருக்கிறாரு. போன முறை வந்து தோத்து விட்டார், அதனால போல, அதனால கனிமொழிக்கு அந்த வாய்ப்பு வந்தது, தலைவராக கூடிய அந்த வாய்ப்பு இருக்குது. பாக்கி அதாவது கட்சியில் இருக்கின்ற தலைமை இடத்தில் இருக்கிற நபர்களுக்கே வந்து செக்யூரிட்டியை பத்தினா அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோ அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங்கும் கிடையாது. அப்ப இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்த பிறகு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, கம்ப்ளீட்டாக சானிடைஸ் பண்ண வேண்டும். நேற்றைய தினம் அதான் நடந்திருக்கு. அதன் பிறகு வந்து கம்ப்ளீட்டாக ஃபர்ஸ்ட் வந்து எல்லாரையுமே அங்கிருந்து வெளியேற்ற வேண்டும். அது நல்ல வேளை அந்த ஒரு விஷயமாக செய்திருக்கிறார்கள், ஒழுங்கா செய்திருக்கிறார்கள். அப்ப இதுல இருந்து மறுபடியும் என்ன செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஐபியையும் ராயினையும் அதே மாதிரி இருக்கின்ற டெல்லி போலீஸையும் இதையெல்லாம் உங்களுடைய அரசியலுக்காக பயன்படுத்தி கொண்டு, எப்படி ஜாமியா மில்லியால போய் இது பண்றது, எப்படி சிஏ ப்ரொடெஸ்ட் மேல போய் இவங்களை வந்து வீணாக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து போலீஸ் அதிகமாக இன்வால்வ் ஆக ஸ்பெஷலைஸ்டு போலீஸ் ஃபோர்ஸ் வந்து இன்வால்வ் ஆக அது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு அரசியலாக மாறி இதுதான் என்னுடைய அரசியல்வாதிக்கு பிடிக்கும், அப்ப இதை செஞ்சா நம்ம வந்து முன்னுக்கு வந்துடலாம், எனக்கு ப்ரொமோஷன் இதனால வரும், நான் வந்து இந்த போர்ஸினுடைய தலைவனாக இருக்கு, இதுதான் வழின்னு சொல்லிட்டு எல்லாரும் நடந்து கொண்டு இருக்கிறாரு. இப்ப என்னையே வந்து இங்க ஒண்ணும் இல்லாத ஒரு வெத்து மேட்டருக்கு வந்து உட்கார்ந்து நின்று இருக்கு இல்லையா, கவர்னர் வீட்டுக்கு முன்னால ஒரு குண்டு வெடிச்சுன்னு சொல்லிட்டு வந்து நின்று இருக்காங்க இல்லையா, என்ஐஏ ப்ரோபேம் வரலாம். இன்னும் பாராளுமன்றத்துக்கு இவ்வளவு பெரிய பிரீச் வந்திருக்கிறது, என்ஐஏ ப்ரோபேம் நடக்குதா? கிடையாது. அது ஏன் கிடையாது? இப்ப அடுத்த விஷயமாக 7 பேரை பாராளுமன்றத்தில் இருக்கின்ற 7 பேரை காவலர்களை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்களா? இதை விட பெரிய ஒரு அவலம் இருக்கா? அமித்ஷாவுக்கு ஓலை கொடுக்க வேண்டிய நேரம், அந்த நேரத்துல வந்து 7 பேரை சஸ்பெண்ட் பண்றதுல என்ன அர்த்தம்? அது பிசிக்கலே ஃப்ரிஸ்கிங் பண்ற நபர்களா இருக்கிறார்கள். அப்ப அந்த பிசிக்கல் ஃப்ரிஸ்கிங்ல வெளி வரலையாமா, அதனால வந்து இவங்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இதை விட பெரிய ஒரு கேவலம் கிடையாதுங்க. இந்தியாவுக்கு இதை விட பெரிதாக ஒரு அவமானம் வரப்போவதில்லை. இனி அவமானம்னா உள்ளுக்குள்ள குண்டு வெடிக்கணும், அதான் அவமானம். இதோட பெரிய அவமானம் 2001 நடந்த அந்த விஷயத்துக்காக நாம வந்து ஒரு எதிர்குரலாக ஒரு கமமரேட் பண்ணக்கூடிய அந்த நாளில் இது நடந்திருக்கிறது. இதை விட பெரிய ஒரு அவலம் இருக்கா, அவமானம் இருக்கா? இது வந்து ஒரு பொருட்டே இல்லைன்னு சொல்லிட்டு மீடியா எல்லாம் தாண்டி போயிருக்குங்க. மீடியான்னு வந்து பிரஸ் பிரிண்டட் வேர்ட் ஆனாலும் சரி, டெலிவிஷன் ஆனாலும் சரி, அந்த அளவுக்கு பயம். மீடியாவுக்கு அந்த அளவுக்கு பயம், அரசியல்வாதிகளுக்கு அந்த அளவுக்கு பயம். யார பயம்னு பாத்தீங்கன்னா, 2 நபர்களை பயப்படுறாரு. 2 நபர்கள் வந்து இந்தியாவை கேப்சர் பண்ணி வச்சதுனால இவ்வளவு பயம் வருதுதான் நான் காண்கிறேன். நேத்து 2 ஃபுட்டேஜஸ் பார்த்தேன் சார். ஒண்ணு வந்து பார்லிமெண்ட்டுக்கு வெளியே அந்த வெராண்டால அந்த ஒரு ரோஸ் கலர்ல அந்த புகை வெளியே போட்டு 2 குப்பிகள் கீழே கிடந்தது.
அந்த கேனிஸ்டர்ஸ். இன்னொரு பக்கம் ஒரு எல்லோ கலர் கேனிஸ்டர் ஒன்ன வந்து நம்ம ஊடகவியலாளர்கள் எல்லாரும் ரொம்ப சண்டை போட்டு அதை புடுங்குறாங்க. அது வந்து என்ஐஏவோ அல்லது வந்து டெல்லி போலீஸோ கேப்சர் பண்ணி விசாரிக்க வேண்டிய பொருள் இல்லையா? அதுல ஏதாவது சந்தேகத்துக்குரிய அதுல வந்து ஒண்ணுமே இல்ல, அது வெறும் கேனிஸ்டராவே இருந்தாலும் அது வெறும் கேனிஸ்டர் தான் ப்ரூவ் பண்ண வேண்டிய தேவை அரசுக்கு இல்லையா? அதை கீழே போட்டுட்டு போயிருக்காங்க, அதை யாருமே கண்டுக்கல, ஜேர்னலிஸ்ட் அதை எடுத்து சண்டை போடுறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல அது எனக்கு தெரிஞ்சு அது வந்து பாராளுமன்ற அட்டாக்ல யூஸ் பண்ண கேனிஸ்டராக எனக்கு தெரியவில்லை. அது இந்த நபர் ஒன்னும் போலீஸ் கிட்ட பேசி வாங்கியிருப்பாரு அந்த டிவி9 ரிப்போர்ட்டர். இதற்கு செட்டிங்ஸ் எல்லாம் நிறைய இருக்குங்க. அதாவது இப்ப உங்களுக்கு ஒரு சோர்ஸ் இருந்ததுன்னா, ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல ஒரு சோர்ஸ் இருந்ததுன்னா, அந்த சோர்ஸுக்கு மாசம் மாசம் ஒரு அமௌண்ட் வந்து கொடுத்துடுறீங்க. அதன் பிரகாரம் வந்து அவன் நீங்க என்ன கேக்குறீங்களோ அதை வந்து எடுத்து கொண்டு வந்து கொடுத்துட்றான். அப்போ இது என்னை பொறுத்தளவுல அது பல்லவி கோஷம் அதன் பிறகு வந்து, அதாவது இன்னொரு கோதி மீடியா ஜேர்னலிஸ்ட் ஒரு பெண் வந்து அதை வந்து பிடுங்க பாக்குறாங்க இல்லையா? அவங்க பேர் பல்லவி கோஷ், நல்ல ஜேர்னலிஸ்டா இருந்தாங்க, எனக்கு தெரிஞ்ச நபரா இருக்கிறாங்க. நான் அவங்களுடைய ஷோல எல்லாம் அப்பியர் ஆயிருக்கேன் நியூஸ்18ல. ஆனா இந்த ஒரு கேவலத்தை வந்து நேத்து பார்க்க வேண்டியதா போச்சுங்கிறதுல எனக்கு பெரிய வருத்தமா இருக்குது. இது எல்லா இடத்துலயுமே வேற பிளே பண்றாங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் டெல்லியில இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் பூரா அவன் இன்னொரு ஒரு 10 ஆங்கிள் எடுத்து அனுப்பிச்சிருக்கானுங்க. நான் வந்து தயவு செய்து டிலீட் பண்ணுங்கப்பா, நம்ம நம்ம ஆளுகளுக்கு தான் பிரச்சனையா இருக்கிறது அப்படின்லாம் சொல்லி பார்த்தேன். ஆனா இருந்தாலும் வைரல் ஆயிடுச்சு. ஆனா அது பாருங்க, முதல் கட்டமாக என்ன சொல்றாங்கன்னா, பல்லவி கோஷ் என்ன சொல்றாங்கன்னு சொன்னீங்கன்னா, இது வந்து அங்க தாக்குதல் நடத்துறதுக்கு யூஸ் பண்ணா இதுதான். அததான் இவர் வந்து வைத்து இது மாதிரி பேசிக் கொண்டிருக்கிறார். அதனால அது எவிடன்ஸ் ஆனதுனால நான் வந்து பிடுங்கி என்னுடைய சேனலுக்கும் பண்ண பார்த்தேன். இப்படித்தான் நாங்க வந்து ஜேர்னலிசம் இது இவ்வளவு கஷ்டமா இருக்கு ஜேர்னலிசம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இன்னொரு பத்திரிகையாளர் வச்சிருக்கிற விஷயத்தை அவனுடைய எக்ஸ்க்ளூசிவ்ங்க. அவனுடைய எக்ஸ்க்ளூசிவ் வந்து நான் பிடுங்கி பண்ண என்னுடைய எக்ஸ்க்ளூசிவ் ஆயிருமாமா. இது ஒரு புரிதல். இது ஒரு பத்திரிகையாளர். இது வந்து மோடியை சப்போர்ட் பண்ணுகின்ற பத்திரிகையாளர். மோடியை சப்போர்ட் பண்ணுகின்ற அனைத்து பத்திரிகையாளர்களும் இப்படித்தான் இருக்கானுங்க. இனி அடுத்த பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இது சாதாரணமாக ஒரு கேனிஸ்டர் ஆகத்தான் நான் பார்க்கிறேன். அப்படி பல்லவி கோஷ் அதன் பிறகு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இன்றைக்கு ட்வீட்டோ அது நேத்து ஈவினிங்கோ, ஐயோ இது எவிடன்ஸ்னு போட்டா அதுக்கப்புறம் நான் சொன்னதுனால அனைவரும் நம்பி விடுவார்கள், அப்ப மாத்தி போடணும்னு சொல்லிட்டு, இல்ல இது எவிடன்ஸ் எல்லாம் கிடையாதுப்பா, இது வந்து அவருக்கு ஏதோ இந்த போலீஸ்காரன் எவனோ ஒருத்தன் கொடுத்தான், அதை வச்சு அவன் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த லிங்க் மிக முக்கியமான லிங்காக பார்க்கிறேன். அதாவது இவர் வந்து யாரோ போலீஸ் போர்ஸ்ல இருக்கிற ஏதோ ஒரு நபருக்கு காசை கொடுத்து மாசம் ஒரு டெஃபினட்டாக போகிறது, அதில் இருந்து தான் இது வருது என்றதான் என்னுடையது. இல்லை என்றால் இந்த ஒரு பத்திரிகையாளர்களுக்கு வந்து ஒரு போலீஸ்காரன் கொடுக்க வேண்டிய ஒரு கேனிஸ்டர் மாதிரி இருக்கின்ற ஒரு விஷயத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப அந்த அதெல்லாம் ப்ரூவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா டிவி9 என்பது முழுக்க முழுக்க மோடியினுடைய கோதி மீடியா சேனலா இருக்கிறது. அதனால அவங்க யாருக்கும் பிரச்சனை இல்லை. என்ன இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் வேணா பண்ணலாங்க. நீங்க பாஜக இருக்கணும், பாஜக சம்பந்தப்பட்ட நபரா இருக்கணும், ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதான் மறுபடியும் பார்த்துக்கணும். இந்த இம்பியூனிட்டி வந்து நம்ம காங்கிரஸ் ரெஜிம்ல பார்த்தது கிடையாது. இந்த அது 2Gல வந்து ஒரு 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 இன்சினுவேஷன் காசு வாங்கியிருக்கா கொடுத்திருக்கா தவிர அந்த கம்ப்ளீட் ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணா கூட அதன் பிறகு கூட ஒரு ஆராசாவும் கனிமொழியும் பாக்கி இருக்கின்ற எவ்வளவோ நபர்களும் வந்து 6 மாசத்துல இருந்து 10 மாசம் வரை அவர்கள் வந்து ஜெயிலில் இருந்தார்கள். இந்த இம்பியூனிட்டி அவர்கள் எல்லாம் அதிகாரத்தில் இருந்த நபர்கள், அந்த அதிகாரத்தில் இருந்த நபர்களை வந்து தூக்கி ஜெயில போட்டிருக்காங்க. இதான் சொல்றேன், அந்த டைம்ல இருந்த ஒரு லா அண்ட் ஆர்டருக்கு இருக்கின்ற மதிப்பு இன்னைக்கு கிடையாது. இந்த பிரச்சனை வந்து ஒட்டுமொத்தமா அமித்ஷா, ராஜ்நாத் சிங், பிரதமர் மோடி இவர்கள் எல்லாரும் பதில் சொல்ல வேண்டிய ஒரு இடம். ஆனா பதில் சொல்ல மாட்டாங்க. எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்பவே இல்ல. ஒரு சேஃப் ஜோன் மாதிரி ஆட்டோமேட்டிக்கா இடி சிபிஐ த்ரெட்ஸ் மூலமா ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிருக்கு. இப்ப வந்து த்ரெட் பார்லிமெண்ட்டுக்கா இல்ல டெமோக்ரஸிக்கா? டெமோக்ரஸி எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. டெமோக்ரஸி எங்க இருக்கு? அனைத்து கட்சிகளும் மோடியினுடைய கட்சி மாதிரி தான் நடந்து கொண்டிருக்கிறது. நாம ஏன் வந்து மோடியினுடைய கட்சியை மாற்றி இன்னொரு மோடி கட்சிக்கு வந்து ஏன் கொண்டு வந்து உட்கார வைக்கலாம்னு சொன்னீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. இந்த அளவுக்கு அவலம் இருக்காது. அதனாலதான் கொண்டு வந்து உட்கார வைக்கணும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அப்ப இந்தியாவினுடைய ஜனநாயகம் என்பது இந்த மோடி ஆட்சியை அகற்றிவிட்டு இன்னொரு காட்சியை கொண்டு வந்து உட்கார வச்சு அவங்க வந்து அன்ஸ்டேபிள் கவர்மெண்டா இருந்தால், அதாவது கோலிஷன் கவர்மெண்டா இருந்தால் மட்டும்தான் இனி ஜனநாயகத்துக்கு ஒரு வாய்ப்பு இந்தியாவில் இருக்கிறது. இதுதான் இன்றைய நிலையா இருக்கிறது. பாக்கி அட்டாக்ஸ் என்பது வந்து அது எல்லாம் வந்து ஒரு ஒரு மாத்திரையில் அப்படியே முடிஞ்சு விடும். அதாவது காஷ்மீர் பள்ளத்தாக்குல அப்பப்ப அட்டாக் நடக்கும். அதனால அங்க வாழ்க்கையெல்லாம் நின்று போறது இல்லை. இந்தியா மேல எவ்வளவோ அட்டாக்ஸ் நடந்திருக்கிறது. அது பாம்பேல ஆனாலும் சரி,
இல்ல பல இடங்கள்ல ஆனாலும் சரி, இந்த நக்சலைட் அட்டாக் தமிழ்நாட்டில இருந்து ஆரம்பிச்சு ஆந்திராவில் பல இடங்கள்ல வந்து சத்தீஸ்கர் எல்லா இடத்துலயும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதனால வந்து இந்தியா ஸ்தம்பிக்காது. இந்தியா என்ற அந்த அந்த ஃபீலிங் இருக்கு இல்லையா, அந்த உணர்வு, அந்த அதில் இருக்கிற நபர்கள் வந்து முன்னேறி கொண்டே இருப்பார்கள். ஆனால் ஜனநாயகம் மாய்ந்து விட்டால், ஜனநாயகத்தை கொன்று விட்டால், அதன் பிறகு சுப்ரீம் கோர்ட்டும் இவர்கள் சொன்ன அதே ஒரு பாதையில் தான் நடக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வருகிறது. அப்ப அனைவரும் சுப்ரீம் கோர்ட் ஆனாலும் சரி, தேர்தல் ஆணையம் ஆனாலும் சரி, இல்ல மீடியா ஆனாலும் சரி, எல்லாம் வந்து ஒரே மாதிரி ஒரு தலைவருக்காக சேவை செய்கின்ற அந்த மனப்பான்மையில் வந்து ஏதோ ஒரு ராஜவாழ்ச்சிக்கு நாம் வந்து மாறிக்கொண்டிருக்கிறோம். அதைத்தான் நாம் வந்து ப்ரிவென்ட் பண்ண வேண்டும் நான் நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க சார். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி.